ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டில் தான் க்ளோஸ் ஆச்சு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்து. ஸோ நிஃப்டி 50 பார்க்கும்போது 108 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்காங்க. 23,203 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 76,619 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 423 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். நிஃப்டி பேங்க் 738 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், 48,540 பாயிண்ட்ஸ். நிஃப்டி ஐடி 42,032 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 1,156 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். ஸோ இன்னைக்கு நிஃப்டி ஐடி அடி விழுறதுக்கு இன்ஃபோசிஸோட ரிசல்ட்ஸை வந்து மார்க்கெட் அக்செப்ட் பண்ணாமல் இருந்ததும் ஒரு முக்கியமான ரீசனாக இருந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது எஃப்ஐஎஸ் டேஸ் டேட்டா. எஃப்ஐஎஸ் 3,318 கோடிக்கு நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. டிஏஎஸ் 2,572 கோடிக்கு நெட் பயஸாக இருந்திருக்காங்க. ஸோ எஃப்ஐஎஸ் வந்து மார்க்கெட்லேருந்து பணத்தை வெளியே எடுத்துகிட்டு போகிறது கண்டினியூஸாக நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ லாஸ்ட் மார்க்கெட்லேயும் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து 3,318 கோடிக்கு நெட் செல்லர்ஸாக தான் இருந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மணப்புரம் ஃபினான்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிப்பில் கன்சிடர் பண்ணோம். பிலோ 150 வரும்போது மணப்புரம் ஃபினான்ஸை டிப்பில் கன்சிடர் பண்ணியிருப்பீங்க நிறைய பேர். 138 வரைக்கும்லாம் வந்து நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6% மேலே அப்பர் சர்க்யூட் 196.80 பைசே வரைக்கும் போனாங்க. கடைசியில் 195.55 பைசே அந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு ஒரு 7% கிட்ட பாசிட்டிவ் வந்தாங்க. ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மணப்புரம் ஃபினான்ஸில் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ரீசன்னால மேலே போகுது அப்படின்றதுல. பட் ஆக்சுவலி அந்த நியூஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கை அடித்தாங்க. அதாவது அவங்களோட சாம்பல்பூர் அவங்களோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா விச் மீன்ஸ் ஆஃபீஸில் வந்து ஒரு ராபரி நடந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா சம் அமௌண்ட் ஆஃப் கோல்டும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4.81 லேக் கேஷும், அதாவது 28 கிலோ கோல்டும், அடுத்தது ஒரு 4,80,000 சம்திங் கேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ராபரி நடந்து லூட் பண்ணிட்டு போனாங்க சில கேங் கன் பாயிண்ட்ல. ஸோ அதில் வந்து 2 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து இப்போ அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 2 பேரை அரெஸ்ட் பண்ண ஒரு நியூஸை வச்சும் பார்த்தீங்கன்னா மணப்புரம் இன்னைக்கு 7% மேலே அப்பர் சர்க்யூட் போயிருக்கலாம். பட் வேல்யூஷன் சீப்பாக இருந்தாலும் மணப்புரம் ஃபினான்ஸில் எகைன் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட் போக சான்சஸ் இருக்குது சம் நியூஸஸ்னால. இப்போதைக்கு வேண்டாங்கிறது தான் என்னோட கருத்து. ஏன்னா இப்படி தான் ஒருக்கா 180 170 கன்சிடர் பண்ணிட்டு கடைசியில் 150 போனோன்னா நிறைய பேர் வந்து வருத்தப்பட்டீங்க. இப்போ அது உடனே நான் மீண்டு வந்துட்டு. ஆனால் வந்து ஷேர் வந்து ரிகவரி ஆனது யாருமே சொல்ல மாட்டீங்க. ஒரு டவுன் ட்ரெண்ட் போனால் மணப்புரம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவீங்க. அதனால எகைன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போதைக்கு மணப்புரம் ஃபினான்ஸில் வெயிட் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விப்ரோ ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 24% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3,354 கோடியாக இருக்குது. இது இயர் ஆன் இயர் பேசிஸில் 24% growth, குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் 4.5% growth. அது மாதிரி ரெவன்யூவும் பார்த்தீங்கன்னா 0.5% மார்ஜினல் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 22,319 கோடி ரெவன்யூ பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் பேசிஸில் 0.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் பேசிஸில் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் 0.1% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ₹6 per ஷேர் வந்து டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் ஜனவரி 28 அந்த டிவிடெண்ட் February 15 முன்னாடி பேமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த குவார்ட்டரில் அவங்களோட ஐடி சர்வீஸ் செக்மெண்ட் ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1% இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. $2.6 billion இருக்குது. ஸோ அது வந்து குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 1.2% வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஐடி சர்வீஸோட ஆப்ரேட்டிங் மார்ஜின் பார்க்கும்போது 17.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் 0.7% இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே இயர் ஆன் இயர் பேஸில் 1.5% growth அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24.4% இயர் ஆன் இயர் பேசிஸில் growth. ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ வந்து அவங்களோட நெட் இன்கமில் 146.5% இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டோட்டல் டீல்ஸ் அவங்களோட ஒர்த்து பார்க்கும்போது $3.5 billion இருக்குது டோட்டல் டீல். அதில் வந்து லார்ஜ் டீல் அவங்க வின் பண்ணது $961 million. கான்ஸ்டன்ட் கரன்சி டர்மில் 6% இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ச் குவார்ட்டரில் அவங்க என்ன இந்த ஐடி சர்வீஸ் பிஸ்னஸில் மார்ச் குவார்ட்டரில் $2,602 million $2,655 million வரைக்கும் ரெவன்யூ அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. சீக்வன்ஷியல் பேசிஸில் இப்போ கைடன்ஸ் சொல்கிறாங்க. கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்ம்ஸில் -1% to அந்த ரேஞ்சில் வந்து சீக்வன்ஷியல் கைடன்ஸ் பேசிஸில் growth இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நீ பார்க்கும்போது அவங்களோட அட்ரிஷன் ரேட் 15.3% இருக்குது. ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ 4,930 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இயர் ஆன் இயர் பேசிஸில் 3% இன்க்ரீஸ் ஆனாலும் இன்கம் நான் சொன்ன மாதிரி அவங்களோட நெட் இன்கமில் வந்து 146.5% இருக்குன்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் குவார்ட்டரில் அவங்களோட டிசம்பர் குவார்ட்டரில் விப்ரோட கான்ஸ்டன்ட் கரன்சி ரெவன்யூ வந்து 0.1% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியோட கைடன்ஸ் 0% growth விட ஹையராக இருக்குது. ப்ளஸ் வந்து 2% டிக்ளைன் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது அவங்களோட ருப்பி டேர்ம்ஸ் ரெவன்யூ பார்க்கும்போது 22,285 கோடியாக இருக்குது. இது குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் 0.4% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. US டாலர் ரெவன்யூ $2,629.1 million இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ரேஞ்சில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எபிட் வந்து 3,899 கோடியாக இருக்குது. 4.5% growth.
எபிட் மார்ஜின் 70 பேசிஸ் பாயிண்ட் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு முந்தின குவார்டரை கம்பேர் பண்ணும்போது. லார்ஜ் டீல் வின் பண்ணது $961 மில்லியன் சொன்னேன். அது சீக்வன்ஷியல் பேசிஸில் 35% பார்த்தீங்கன்னா கீழே விழுந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒரு பாலிசி சேஞ்ச் கொண்டு வராங்க, அந்த கேபிட்டல் அலோகேஷன் பாலிசி அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நெட் இன்கம்ல வந்து முன்னாடி 45% to 50% வரைக்கும் அது வந்து பே பண்ணுவாங்க. ஸோ அது பிளாக் இன் பீரியட் பார்க்கும்போது 3 year பீரியட். இப்போ அதை வந்து 70% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 50,000 எம்ப்ளாயிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி அந்த எஜுகேஷனில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஒரு 50,000 எம்ப்ளாயிஸை வந்து சர்டிஃபைடு ஏஐ ஆட்டு மாற்றும் அப்படின்னு சொல்லி விப்ரோட சிஇஓ வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஹெட் கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1157 ஹெட் கவுண்ட் ஆட்டு குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க Q3ல. ஸோ இந்த குவார்டர் முடிவில் பார்க்கும்போது 2,32,732 எம்ப்ளாயிஸ் அவங்க டோட்டலாட்டு கைவசம் இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு 2,500லேருந்து 3,000 ஃப்ரெஷர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் குவார்ட்டரில் அவங்க ஆன்போர்ட் பண்ணாங்க. ஸோ மேபி இனி ஃபியூச்சரில் ஆன்போர்ட் பண்ணோன்னே அப்டேட் கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி ஆட்ரிஷன் ரேட் 15.3% சம்திங்கில் இருந்துச்சு. ஸோ ஓவரால் இது விப்ரோ பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் அப்டேட். ஸோ ரிசல்ட்ஸ் இன்னைக்கு வந்தாலுமே ஸ்டாக் ப்ரைஸ் ஐடி செக்டர் எல்லாமே அடி தான், குறிப்பாட்டு இன்ஃபோசிஸை கம்பேர் பண்ணி அடி. இதில் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆனாலுமே நெக்ஸ்ட் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா பெருசாக இன்க்ரீஸ் ஆகலை விப்ரோவில். அது மாதிரி டீலும் பார்த்தீங்கன்னா குவார்டர் அண்ட் குவார்டர் பேஸில் பார்க்கும்போது டீலும் பெருசாக இல்லை. எனக்கு தெரிஞ்சு இன்ஃபோசிஸில் அந்த க்ரோத் இருந்த அளவுக்கு விப்ரோவில் இல்லை. மேபி விப்ரோ ஒரு டீசன்ட் க்ரோத்தாக தான் நான் பார்க்குறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மார்க்கெட் இது எப்படி அக்செப்ட் பண்ணுறாங்கன்னு தெரில. பட் இப்போ இருக்க ட்ரெண்டில் விப்ரோலலாம் தொட முடியாது. 281 ரூபாயில் இருக்குது. இன்றைக்கி 2% மேலே கீழே விழுந்தாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இருக்க ட்ரெண்டில் கை வைக்க வேண்டாம். ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நானே அப்டேட் பண்ணுறேன் விப்ரோவில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக் மஹிந்திரா ஆக்சுவலி ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 92% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 983 கோடி பார்த்தீங்கன்னா இவங்க ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல க்ரோத். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 1.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 13,285 கோடியாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் 40 பேசிஸ் பாயிண்ட் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. குவார்டர் அண்ட் குவார்டர் பேஸில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 480 பேசிஸ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா குவார்டர் அண்ட் குவார்டர் பேஸில் 40 பேசிஸ் பாயிண்ட்டும் இயர் ஆன் இயர் பேஸில் 480 பேசிஸ் பாயிண்ட்டும் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. எபிட் மார்ஜின் 10.2% இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரெவன்யூ இன் டாலர் டேர்ம்ஸ் $1,567 மில்லியன். ஆக்சுவலி இது குவார்டர் அண்ட் குவார்டர் பேஸில் 1.3% காலி. இயர் ஆன் இயர் பேஸில் பார்க்கும்போது 0.4% காலி. கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்மில் ரெவன்யூ 1.2% குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் பேஸில் 1.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இவங்க டீல் வின் பண்ணது $745 மில்லியன் ஒர்த் ஆஃப் டீல் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது செப்டம்பர் குவார்டரில் $603 மில்லியன் இருந்து அதை கம்பேர் பண்ணும்போது growth சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் வெறும் $381 மில்லியன் தான் இருந்துச்சு. ஸோ அதை காட்டிலும் growth. டெக் மஹிந்திரா ஹெட் கவுண்ட் ஆட் பண்ணது 3,785 பேரை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இயர் ஆன் இயர் பேசிஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் சீக்வன்ஷியல் பேஸில் குறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் டோட்டலாக அவங்கள்ட்ட இப்போ 1,50,488 ஹெட் கவுண்ட் வந்து வச்சிருக்காங்க. ஆட்ரிஷன் ரேட் 11.2% இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால்ட்டு டெக் மஹிந்திராவோட ரிசல்ட்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி தெரியுது. பட் எல்லாமே நல்லா தான் இருக்குது. குறிப்பாட்டு இன்ஃபோஸோட ரிசல்ட்ஸும் கொஞ்சம் பெட்டராக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ டெக் மஹிந்திரா வந்து விப்ரோவை கம்பேர் பண்ணும்போது அதிக அளவில் டீல் வின் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட்டில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் மார்க்கெட் இதை எப்படி அக்செப்ட் பண்ணுறாங்கிறது $1 மில்லியன் கொஸ்டின் தான். டெக் மஹிந்திராவும் இன்னைக்கு நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆனாங்க. டெக் மஹிந்திரா அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5% நெகட்டிவ், $1,660 க்ளோஸ் ஆனாங்க. ஸோ இதெல்லாம் மார்க்கெட் எப்படி அக்செப்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம மண்டே தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ப்ராஃபிட் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது, 295 கோடியாக இருக்குது. ஸோ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 438 கோடி ரெவன்யூ பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இவங்களோட செக்மெண்ட் வைஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 4,199 கோடியாக இருக்குது. இது Q2 ஃபினான்ஷியல் 25 கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிருக்கு. ஸோ இவங்களோட பேமெண்ட் சிஸ்டமும் வச்சிருக்காங்க. ஸோ கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் பார்க்கும்போது 25% குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1.89 மில்லியன்ஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்களோட டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட் அதுவும் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக க்ரோத் ஆயிருக்கு. மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ் பார்க்கும்போது 7.4 மில்லியன்ஸாக இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 7 சிட்டிஸில் 9 ஆஃபீஸர்ஸ் வச்சு இவங்க வந்து நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் செக்மெண்ட்டும் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட பேமெண்ட் பேங்க் பிஸ்னஸ் அது வந்து கிட்டத்தட்ட 7,300 அவுட்லெட்ஸ் ஆட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. மைஜியோ ஆப் மூலமாட்டு டைப் பண்ணியும் பார்த்தீங்கன்னா சில ஆன்லைன் பேமெண்ட் அக்ரிகேட்டர் அதாவது லைசன்ஸ் எடுத்து அந்த செக்மெண்ட்டில் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பிளாக் ராக் அசட் மேனேஜ்மெண்ட் ப்ரைவேட் கூட வந்து ஒரு ஃபைனல் அப்ரூவலும் ஃபைல் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபைனான்ஸ் ஆப்பும் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் பிஸ்னஸ் நெக்ஸ்ட் வந்து இந்த டிஜிட்டல் பேமெண்ட் எப்படி எல்லா செக்மெண்ட்லையும் டைவர்சிஃபை பண்ணி ஜியோ ஃபினான்ஷியல் இருக்குது. பட் ஆக்சுவலி இவங்க ஸ்டடி அட் இன்னும் ஒரு பிடிக்கு வரல அப்படின்னு சொல்லலாம்.
அதனால் இப்போதைக்கு ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் பார்க்கலாம் நல்லா போகல இன்னும். ஸோ இன்றைக்கி ஸ்டாக் வந்து 278 ரூபாவில் க்ளோஸ் ஆச்சு. ஸோ யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ ஹோல்ட் பண்ணுங்கள். ரிசல்ட்ஸ் பெருசாக ஒன்றும் சொல்ல முடியாது. ப்ராஃபிட் எல்லாமே ஃப்ளாட்டாக தான் இருக்குது. பட் ரெவன்யூ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆனாங்க. ஸோ ஓவரால் இது வந்து ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராலிஸ் இந்தியா ஆக்சுவலி அக்ரிகல்ச்சர் செக்மெண்ட்டில் இருக்கிற கம்பெனி இவங்க எல்லாமே. ஸோ ப்ராஃபிட் வந்து 54% காலி, ரெவன்யூ 13% காலி. ப்ராஃபிட் 11 கோடி பண்ணியிருக்காங்க, 54% காலி. அதே மாதிரி ரெவன்யூ வந்து 522 கோடி பண்ணியிருக்காங்க, 12.7% காலி. எபிட்டா 29% கீழே வந்திருக்கு. எபிட்டா மார்ஜின் 8.4% இருக்குது. நெக்ஸ்ட் ராலிஸ் இந்தியாவோட கிராப் கேர் ரெவன்யூ வந்து 13% குறைஞ்சிருக்கு. சீட்ஸ் ரெவன்யூ 7% டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி எக்ஸ்போர்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீக் டிமாண்ட் இருக்கிறது ஒரு முக்கியமான காரணம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனியோட காப் கேர் அதில் வந்து எபிட்டா வந்து ஒரு 27% ரிடக்ஷன் ஆயிருக்கு. வால்யூம் ட்ராப் ஆகுனது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ப்ரெஷரில் இருக்கிறது. நெக்ஸ்ட் எக்ஸ்போர்ட் செக்மெண்ட் வீக்காக இருக்கிறது. எக்ஸ்போர்ட் வால்யூமும் கிட்டத்தட்ட 34% வரைக்கும் டிக்ளைன் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ டொமஸ்டிக் மார்க்கெட்டில் அவங்களுக்கு அந்த கிராப் கேர் செக்மெண்ட் 2.5% க்ரோத் ஆயிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த டொமஸ்டிக் மார்க்கெட் தான் ஓரளவு கொஞ்சம் காப்பாற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. பட் எக்ஸ்போர்ட் இந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிமாண்ட் எல்லாமே வீக்காக இருக்க பேசிஸில் இந்த ப்ராஃபிட் ரெவன்யூ வந்து அடி வாங்கியிருக்குன்னு சொல்லி ராலிஸ் இந்தியா சொல்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூபிஎல் செக்மெண்ட்டில் நம்ம வாங்கி போட்டிருக்கோம். யூபிஎல் ஷேரை வந்து வாங்கி போட்டிருக்கோம். அதே வந்து எப்போண்டா பச்சையாக மாறும்னு தெரில. ஸோ இப்போ இவங்க ராலிஸ் இந்தியா வர இப்படி ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. யூபிஎலோட ரிசல்ட்ஸ் எப்படி வரும்னு வர தெரில. என்கிட்ட ராலிஸ் இந்தியா கிடையாது. பட் இந்த அக்ரிகல்ச்சர் செக்மெண்ட்டில் என்கிட்ட இருக்கிற ஒரே ஷேர்னா அது யூபிஎல் தான். அவங்க ஸ்டில் வந்து நெகட்டிவ்ல தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்களாவது நல்ல ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணுவாங்களான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்தியன் ஹோட்டல்ஸ் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் 582 கோடியாக இருக்குது. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட 29% க்ரோத்து, ரெவன்யூ வந்து 29% க்ரோத் ஆயிருக்கு. 2533 கோடியாக இருந்திருக்கு. நெக்ஸ்ட் எபிட்டா பார்க்கும்போது 27% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ரெவன்யூ பெர்ஃபார்மன்ஸ் அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆனது 40% வந்து பார்த்தீங்கன்னா நியூ பிஸ்னஸ்லேருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த செக்மெண்ட் ஒரு டபுள் டிஜிட் க்ரோத் காமிச்சிருக்கு. சேம் ஸ்டோர் ஹோட்டல் செக்மெண்ட் 20% வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத் காமிச்சிருக்கு அவங்களோட யூஎஸ் போர்ட்ஃபோலியோவில். அடுத்தது ஏர் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் கேட்டரிங் பிஸ்னஸ் அதில் வந்து அதுவும் ஒரு நல்ல க்ரோத்துன்னு சொல்கிறாங்க. ஸோ ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்னு பார்க்கும்போது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 29% க்ரோத் ஆயிருக்கு. ரெவன்யூவும் சரி ப்ராஃபிட்டும் சரி ரெவன்யூவும் சரி ஓவராலாட்டு 29% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து கிட்டத்தட்ட 700 ஹோட்டல்ஸை வந்து 2030 ரீச் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இது ரொம்பவே ஓவர் வேல்யூட். கிட்டத்தட்ட 81 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க. அன்றைக்கி எடுத்து பார்த்தேன் 816 ரூபாவில் க்ளோஸ் ஆகிருக்கு இந்த இந்தியன் ஹோட்டல்ஸு. இப்போல்லாம் தொடக்கூட முடியாது இந்த ஸ்டாக் எல்லாமே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பாரத் எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட். ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் டிஃபென்ஸ் செக்டரில் இருக்கிற கம்பெனி. இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. 282 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு. இவங்களுக்கு மோட்டிலால் ஓசோல் என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு 30% வரைக்கும் இந்த ஸ்டாக் மேலே போகும்னு சொல்லி பை ரேட்டிங் சொல்கிறாங்க. 360 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. ஆக்சுவலி இது வந்து ஃபஸ்ட்டு டச் பண்ண லெவல் தான் நினைக்கிறேன். இப்போ 282 ரூபா சம்திங்ல கிட்டத்தட்ட 300 ரூபாலேருந்து 270 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் அந்த ஸ்டாக் சுற்றிட்டு இருக்கு. ஸோ பெல்லும் பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிட்டோட இதே கம்பேர் பண்ணி நான் இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணேன். பட் பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ்லாம் பயங்கர அடி. ஆனால் இதுதான் தப்பிச்சு இந்த ட்ரெண்டில் இருக்குது. ஸோ டிஃபென்ஸ் செக்டரில் நான் இதை மட்டும் தான் வாங்கினேன். ஸோ ஓவரால்ட்டு இவங்களுக்கு மோட்டிலால் ஓசோல் இந்த செக்மெண்ட் சொல்கிறாங்க டார்கெட் ப்ரைஸு. ஸோ போகுதா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆதித்யா பிர்லா குரூப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜுவல்லரி பிராண்டை எக்ஸ்பென்ஷன் பண்ணுறதுக்கு வேண்டி அவங்க வந்து இந்த ஃப்ரான்ச்சைஸ் பார்ட்னர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்ட்ரியா அப்படிங்கிற ஒரு பிராண்ட் இருக்குது. இன்னும் 18 மாதத்தில் 100 ஸ்டோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ச்சைஸ் மாடலை எக்ஸ்பேண்ட் பண்ண இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து 6.7 ட்ரில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டட் ஜுவல்லரி மார்க்கெட் ஆட்டு அதை அக்ரெசிவாக க்ரோத் பண்ணுறதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ 18 மாதத்தில் வந்து கிட்டத்தட்ட 100 ஸ்டோர்ஸ் வந்து இந்த செக்மெண்ட்டில் ஓப்பன் பண்ண இருக்கிறாங்க ஃப்ரான்ச்சைஸ் மாடலில். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜூலை லாஸ்ட் இயரில் குறிப்பாட்டு நோவல் ஜெல்ஸ் அம்பர்லா இன்ட்ரியா அந்த செக்மெண்ட்டில் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. 12 ஸ்டோர் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி, மும்பை, இண்டோர், ஜெய்ப்பூர், அகமதாபாத் இங்கே வச்சு ஆப்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து ஆதித்யா பிர்லா குரூப் கொடுத்த அப்டேட்டு. சுசுகி ஈவிட்டாரை பார்த்தீங்கன்னா ஷோகாஸ் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அந்த எக்ஸ்போ நடந்துச்சு. அந்த எக்ஸ்போவில் வந்து அவங்க ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார் மேக்கர் வந்து கிட்டத்தட்ட 100 கண்ட்ரீஸுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் பிளான் போடுறாங்க. சுசுகி மோட்டார் கார்பரேஷன் இதில் 58% ஸ்டேக் வந்து ஓன் பண்ணுறாங்க. இப்போ என்ன அப்டேட்னா அவங்க வந்து இந்த ப்ரொடக்ஷன் அவங்களோட ஃபஸ்ட்டு இவி மாடலை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறதுனால ப்ரொடக்ஷனே விரைவில் வந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க மாருதி சுசுகி. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.